ஏடிஎம்கேவும் இருக்கட்டும், டிஎம்கேவும் இருக்கட்டும். இந்த என்ஆர்சி, சிஏஏ அதெல்லாம் வரும்போது எடப்பாடி எதுவுமே பண்ணல. அப்போது ஒரு சிஎம்மாக இருந்தார். அப்போ இங்கெல்லாம் போராட்டம்லாம் பண்ணாங்க. அவர் வெளி மாநிலத்திலேருந்து டிஐஜி அவங்களெல்லாம் கூப்பிட்டு அவங்கள லட்டி சார்ஜ் பண்ண வச்சார். அதே அவர் அப்போது சிஎம் அவர் இறங்கி நான் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கெல்லாம் எதுவுமே இல்லை அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தான். கண்டிப்பாக அப்போ கூட அவர் ஏடிஎம்கே தான் வந்திருக்கும். 1000 ரூபாய் கொடுக்குறதே கஷ்டம்னு சொன்னவர் இன்றைக்கி 2000 ரூபாய் கொடுக்கலான்றாரு. எப்படி கொடுப்பாரு? லேடிஸ்க்கு டிக்கெட் இல்லாமலே லாஸ்ட்டில் ஓடுதுன்னு சொன்னவங்க, லேடிஸ் ஜென்ஸுக்கும் டிக்கெட் இல்லாமல் நாங்கள் கொடுப்போம்னா அது என்ன இதில் பேசுகிறாரு? ஒரு டிவி பத்திரிகையில் சொன்னார், 1000 ரூபாய் ஸ்டாலின் கொடுக்கறது அது சாத்தியம் இல்லை அப்படி இப்படின்னாரு. அப்போ அந்த ரிப்போர்ட்டர் கேட்டாங்க, நீங்கள் எப்படி தருவீங்க? நாங்கள் காசுலாம் கொடுக்க மாட்டோம், அக்கௌண்ட்டில் போட்டுடுவேன்றாரு. அவருக்கு என்ன பேசுகிறாருன்னே தெளிவில்லாமல் பேசுறாரு. ஏதோ நானும் மந்திரி தான், நானும் ஜெயிலுக்கு போறேன்னு சொல்ற மாதிரி நீங்க 1000 ரூபாய் நான் 2000 ரூபாய் தரேன், 3000 ரூபாய் தரேன், ஒரு சாத்தியத்துக்கு சத்தியமான பேச்சு இல்லை. அது போக தான் தெரியும் இந்த எலெக்ஷன் யாருக்கு லாஸ்ட். மெஜாரிட்டி டிஎம்கே தான். நம்ம எந்த கட்சியும் கிடையாது. இப்போ அமைதியாக ஓடிக்கிட்டு இருக்க வண்டி திமுக ஆட்சியில். எடப்பாடி வந்தாருன்னா நிறைய பிரச்சனை நடக்கும். அவர் மதவாத கட்சி. அவர் இது மதம் எம்மதமும் சம்மதம். திமுக உங்களுக்கும் சம்மதம், எனக்கு சம்மதம். நான் பொதுவான கருத்தை சொல்கிறேன். 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு மக்கள் பார்த்துருக்காங்க. இப்போ 5 வருஷமாக என்ன நடந்திருக்குன்னு பார்த்துருக்காங்க. அது முடிவு பண்ணி கண்டிப்பாக ஓட்டு போடுவாங்க.